राधे कृष्णा। जय भोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। நாளைக்கு விடிஞ்சா ஆஷாட ஏகாதசி. அழகா பண்டரிபுரமே ஜம்மனு பக்த கோடிகளுடைய அழகான சங்கமத்துல தளச்சி இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்று. பாண்டரங்கன் பகு பிரசன்னமா பக்தால அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் இது. ஸோ ஈவ் ஆஃப் ஆஷாட ஏகாதசி. அதுல நமக்கு பகவானுடைய பரமபக்தன் நம்ம பாண்டரங்கனை ரொம்ப ரசிச்ச சமர்த்த ராமதாசருடைய வைபவம். பாண்டுரங்கன் அழகா குரு மாதா குரு பிதா அப்படின்னு சொல்லும்படியாக குரு ரூபமா பலருக்கு அனுகிரகம் பண்றவன், குருவாகவே பலருக்கு காட்சி கொடுத்தவன் பாண்டுரங்கன், பண்டரிநாதன். சமர்த்த ராமதாசர் டஃப் அண்ட் சிம்பிள் குரு. ரொம்ப கஷ்டம். ரெண்டுமே ஒரு டெட்லி காம்பினேஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்படியெல்லாம் காம்பினேஷன் இருக்குமான்னு அப்படிதான். பெரிய கடல் சமுத்திரம், ஆனா உப்பு தண்ணியே இல்லை, நல்ல தண்ணி அப்படின்னா அப்படி அதான் குரு. இப்போ கடல் அப்படின்னாலே உப்பு தண்ணி தானே இருக்கும். பெரிய தண்ணி இருக்கும், ஆனா உப்பு தண்ணியா இருக்கும். கடல் இருக்கும், ரொம்ப ஆழம் இருக்கும், ஆனா நம்மளை பயமுறுத்திடும். கடல் பொங்கிட்டுனா சுனாமி அலறடிச்சிடும் நம்மளாலாம் அது முன்னாடி நிற்க கூட முடியாது. குருதான் ஆழ்கடல், குருதான் சுனாமி, குருதான் ஓகே. அதர்வைஸ் திருப்பார்கடல், திருப்பார்கடல் சுகமா இருக்கும் இல்லையா? அந்த திருப்பார்கடல்ல பகவான் அவ்வளவு அழகா பள்ளி கொண்டு இருக்கான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அக்கரங்கள் அக்கரங்கள் என்று மாழ்வதென்கொலோ இக்குறும்பை நீக்கி என்னை ஈசனாக்க வல்லையில் சக்கரங்கொள் கையனே சடங்கர்வாய் அடங்கிட அப்படின்னு ரொம்ப அழகா உட்கிடந்த வண்ணமே அப்படின்னு சொல்லி நம்ம திருமழிசை ஆழ்வார் சொல்லுவார். அத்தனை ஆச்சரியமான ஒரு குருதான் நம்ம சமர்த்த ராமதாசர். நேற்று கூட பார்த்தோம் அந்த நிரஞ்சன் எவ்வளவு அழகா அவனை கணபதி பக்தி பண்ண சொல்லி, கணபதி தியானம் பண்ண சொல்லி, அவனை கொண்டே தேசத்துல கணபதி உபாசனைய பிரகடனப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ குரு உங்களை தன்னுடைய கண்ட்ரோல்ல, தன்னுடைய அடிமையாக, தன்னுடைய சொத்தாக, தன்னுடைய கைப்பாவையாக, தன்னுடைய பொம்மையாக வச்சுக்கணும்னு ஆசைப்படலை. முதல்ல நன்னா புரிஞ்சுக்கணும். குரு ஒவ்வொருத்தரையும் சுதந்திரமாக உயர்ந்து வர்றதுக்கு தான் அவ்வளவு பிரயத்தனப்படுறார். குருவை சொல்லும் பொழுது ஸ்பர்சவேதிக்கல் போலே அப்படின்னு சொல்லுவார். இந்த ஸ்பர்சவேதிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கல்லை கொண்டு அழகா தொட்டா இரும்பு தங்கமாம்பழம்,
ஸோ குரு வந்து நம்மளை தங்கமாக மாற்றல, குரு நம்மளையே இன்னொரு ஸ்பர்சவேதி கல்லாக மாற்றுகிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை இன்னும் ஒரு குருவாக்குறார். அப்படியே சிஷ்யனா வச்சுட்டே தன் பெருமையை நலநாட்டணும்னு ஆசைப்படல. விவேகானந்தர் அவருக்கு அப்புறம் நிறைய பேரை உருவாக்குறார். ஆள வந்தார், சுவாமி ராமானுஜர், பராசர பக்தர் எல்லாம் பாருங்க அடுத்த குருவை தான் உருவாக்குறாங்க. குரு பரம்பரைன்னு பேர். சிஷ்ய பரம்பரை நம்ம சொல்றது இல்லை, குரு பரம்பரை வைபவம்னு தான் சொல்றோம். நிறைய சிஷ்யா இருப்பா, அதில் ஒருத்தர் அவ்வளோ அழகாக அடுத்த பட்டத்துக்கு கொண்டு வருவார்கள். ஸோ இது அழகான ஒரு தர்மம். இப்போ ஒரு நல்ல விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய பிள்ளை வாழ்க்கெல்லாம் அந்த டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்து அவள் அடுத்த லெவலில் கொண்டு வருவார். அதுவும் ஒரு காலகட்டத்தில் சாதாரண விவசாயம் பண்ணிட்டு இருப்பா, அதுக்கப்புறமா டிராக்டர் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ இந்த அப்பா என்ன பண்ணுவார்னா, டிராக்டர் இல்லாத காலத்தை தாங்கள் எப்படி விவசாயம் பண்ணோம், டிராக்டர் வந்த பிறகு எப்படி அதை மாற்றிருந்தோம், எதிர்காலத்தில் வேறு ஏதாவது மாற்றம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீயும் பழகிக்கணும், இவ்வளவு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அவள் காலகட்டத்தில் விதை நடுறதுக்கு நாற்று நடுறதுக்கு மிஷின்லாம் இருந்திருக்காது, இப்போ அதெல்லாம் வந்தாச்சு. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாள். ஒரு காலத்துலலாம் வந்து யானை கட்டி போரடிப்பா, அப்புறம் மிஷினில், அப்புறம் வெக்கோலத்தி சுற்றுறதுக்குன்னு ஆள் இருப்பா. இப்போல்லாம் அதுவே மிஷினே அழகாக கட்டி பைண்டு பண்ணி பிளாஸ்டிக் கவரில் போட்டு ரோல் பண்ணி கையில் கொடுத்துரும் ஜம்முன்னு. அறுவடை ஆகும் பொழுதே எல்லாம் கடற்கரை சைடில் நடந்து போயிட்டே இருக்கும். அப்போ அந்த லெவலுக்கு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். சொல்கிறோம் பூமியில் என்ன போட்டிருக்கேன்னா இதை போட்டிருக்கேன், அது போட்டிருக்கேன், எவ்வளோ கூலின்னா. இப்போல்லாம் ஆள்லாம் கிடைக்கிறது இல்லை. முக்கியமாக வந்து ஏதோ நாற்று நடுறது களபரிக்கிறதுக்கு ஆளை கூப்பிட்றோம், அறுவடைக்கெல்லாம் ஆள்லாம் வரதில்லை. கூலி கொடுத்து சமாளிக்க முடியல. அந்த மிஷினை வச்சு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முழுக்க ஒரு ஏக்கர் அறுவடை பண்ணி முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிற கணக்கு. மேபி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், பட் அவள் சொன்ன விஷயம் நான் சொல்கிறேன். அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கல்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாம் கல்டிவேஷன் இல்லையா, கல்டிவேட் யுவர் மைண்ட், ஆட்டிடியூட், மேனரிசம் எல்லாமே. இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு விதமான பழக்க வழக்கம் இருக்கும், பெருசான மாற்றிக்கிட்டு தான் அது நன்னா இல்லை அப்படின்னா. இப்போ ஒரு சின்ன குழந்தை நகம் கடிச்சாலே அம்மா திட்டுவா, ஏன்னா அப்போ விட்டுட்டோம்னா பெருசான பேர் நகம் கடிச்சா அழகாக இருக்காது. ஸோ அப்பயே சில விஷயங்களை கல்டிவேட் பண்ணுறதுன்னு இல்லையா. அப்போ ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை நீங்கள் செதுக்கிண்டே ஆகணும். பாடா இன்னையோட நான் நாமஜபம் பண்ணுறேன், நான் பக்தி பண்ணுறேன், இனிதே நான் பர்ஃபெக்டாக இருக்காங்க நாங்களே. ஒவ்வொரு நாளுமே பர்ஃபெக்ஷன்ற விஷயத்தை நோக்கி நீங்கள் ஓடிட்டு தான் இருக்கணும். பர்ஃபெக்ஷன்னா என்ன, அன்னைக்கு அந்த விஷயத்தை அழகாக பண்ணணும், அடுத்த நாள் அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நான் இதை பர்ஃபெக்ஷன் 100% வந்து யாருமே எந்த விஷயத்துலையுமே சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் இந்த பர்ஃபெக்ஷனிசத்துக்கு அந்த முயற்சிகள் பண்ணிகிட்டே தான். முயற்சி பண்ணாலும் பர்ஃபெக்ஷனிசம் வரும். பர்ஃபெக்ஷன் எப்போ வரும், முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான். நான் பர்ஃபெக்ட் ஆகிட்டே விட்டுட்டோம்னா திரும்பி பர்ஃபெக்ஷன் போயிடும். அதனால் குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கு உங்களை தயார் பண்ணுறார். சூழ்நிலைகள், மனிதர்கள், சம்பவங்கள், இது எல்லாமே விதவிதமாக வரும். இதில் நீங்கள் உங்களை செதுக்கிக்கொள்ளணும், இவ்வளோதான் ஒழிய அந்த சூழ்நிலையோ சிச்சுவேஷன்ஸையோ அந்த வெளியில் இருக்க ஒரு மனிதர்களையோ பெருசாக உங்களால் மாற்ற முடியும்னு கேரண்டி இல்லை. ஆனால் இவர்கள் இப்படி நடந்துக்கிறாளா, சரி இந்த விஷயத்தை நான் எனக்கு எப்படி எடுத்துக்கணும், இந்த விஷயத்தில் நான் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு நாய் கடிக்க வருது அப்படின்னா அதுக்கிட்ட போய் உங்கள் டிகிரி ஐம் ஹேவிங் 1 crore rupees, நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன், டெய்லி ஃபஸ்ட்டாக பிஸ்கெட் போகிறேன்லாம் உட்காந்து பேசி நீங்கள் ஒரு நாய் கடிச்சு அதுக்குள்ள ஒன்று தெரிச்சு ஓடிடணும், எது கையில் கல் எடுக்கணும், இல்லாட்டி நாய்கிட்ட உங்களை காப்பாற்றிக்கிறது என்னெல்லாம் வண்டியுன்னு அது பண்ணணும். அதை விட்டுவிட்டு அப்போ அதுக்கிட்ட டீல் பேச முடியாது. சில சமயங்களில் தந்திரம் தான், எதையாவது ஒன்று பண்ணி எதையாவது பண்ணி உங்களை காப்பாற்றிக்கிறது. பேசிக் தர்மம். கடிக்கிற வெறிநாய் வர்றதுன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும். அது வெறிநாய்க்கு என்ன தெரியாது, வெறி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கடி வாங்கிட்டு அப்புறம் அந்த வெறிநாய் சிரிக்க முடியாது. முதல்ல கடி வாங்காமல் தப்பிச்சுக்கணும், அதுக்கப்புறமா வெறிநாயை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். நான் பார்த்துருக்கேன் சில சமயம் இந்த டாக் ட்ரெயினர்ஸ் சிலதெல்லாம் வந்து ப்ரொடக்டிவ் டாக்னு சொல்லி ட்ரெயின் பண்ணுவாள். யாராவது சின்ன குழந்தையெல்லாம் தொட வரா, இல்லாட்டி ஓனர் தொட வரான்னா
உடனே போய் அவள் கையை கவ்வனம்ன்ற மாதிரி அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாள். அதுக்காக முகத்தெல்லாம் மேக்கப்லாம் ஒரு மாதிரி மாஸ்க் எல்லாம் முகமுடியெல்லாம் போட்டுட்டு கையில் ஒரு பெரிய க்ளவுஸ் போட்டுப்பாள். ஏன்னா நாய் வந்து கரெக்டாக அந்த கையை தான் கடிக்கும், கரெக்டாக அந்த இடத்துல கடிக்கும்படியாக தான் அதுக்கு கையை காட்டுவா. அதை வச்சு தான் ட்ரெயின் பண்ணுவாள். அதோட அது ஸ்ட்ராங்கு, அது டீத் எல்லாத்தையுமே அதை வச்சு முடிவு பண்ணுவார்கள். ஸோ டாக் ட்ரெயினர் தான். எனக்கு டாக் ரொம்ப பரிச்சயம் தான். கடிக்கிற மாதிரி அதுக்கு ஆக்ஷன் சொல்லுவாங்க, கடிக்காது அப்படிலாம் சொல்ல முடியாது. நல்லா கடிக்கணும் அது, ஆனால் நம்மளை நாம காப்பாற்றிக்கணும். இதுதான் மெத்தட். ஸோ சமர்த்த ராமதாசர் இதைத்தான் பண்றார். உங்க குரு உங்ககிட்ட தான் பண்ணிட்டு இருக்கார். யூ பிகம் ஸ்ட்ராங், அவ்வளோதான். இவ்வளோ காற்றடிக்கிறது, எனக்கு 50 கிலோமீட்டர் மேலே காற்றடிச்சாலும் நான் நிற்க மாட்டேன், எனக்கு காற்று 50 கிலோமீட்டருக்கு உள்ளே வரணும் அப்படின்னா பப்பாளி மரம் சொல்லிட்டுனா பேசுறதுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு போயிடும் காற்று. ஆலமரம் ஆயிட்டோம்னா 200 கிலோமீட்டர் காற்று வந்தாலும் அங்கங்கே வேர் பிடிச்சிட்டு அசாமல் நிற்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங் ஆகிறது ஒன்று தான் உங்ககிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன். வேறு எதுவும் உங்கள் ஆப்ஷன் கிட்ட இல்லை. அவா புரிஞ்சுக்கணும், அவா நடந்துக்கணும், அவா மாறணும். நீங்க உங்களை மற்றவாகிட்ட எப்படி வச்சுக்கணும், மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்தணும்ன்றத அடுத்தவாகிட்ட சாய்ஸ்ல விட்டேன்னா நீங்க முடிஞ்சது. நீங்க தான் உங்களுக்கான மரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்த தீர்மானம். அவா புரிஞ்சுக்கவே இல்லை, அவளுக்கு அது கூட தெரிய வேண்டாம், அதனால தெரியலன்னு தெரியுது இல்லை, அவள் தெரியவே இல்லை, இப்படிலாம் கூட பண்ணுவாங்க, தெரியலை கன்ஃபார்ம் ஆயிடுது இல்லை. அப்ப தெரிய வைக்க வேண்டியது யாரோட தர்மம்? உங்க தர்மம். பட் இட்ஸ் சிம்பிள். அதற்கான வேலையை நீங்க தான் பண்ணணும். உங்களுடைய சுயமரியாதை, உங்களுடைய மனசினுடைய வலி, உங்களுடையதான ஆனந்தம் உங்களை தவிர வேற யாருக்கு நல்லா தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியணும்னு தான் குரு சொல்லிக்கிறார். சமர்த்த ராமதாசர் அவ்வளவு அழகா, அதுக்காக தான் அவங்ககிட்ட வந்து நீங்க சொல்லுமா பண்றாங்கன்னா சரிடா நீ ராம தியானம் பண்ணுங்க, அவருக்கு தெரியும் ராம தியானம் வராது. சில சந்தர்ப்பங்கள்ல நேரடியா நீ இதை பண்ணு இதை பண்ணாதேன்னா புரியாது. அனுபவத்தை அப்படியே போக விட்டுட்டு ஒன்றும் புரியாம நிற்கும் பொழுது சொன்னா மண்டையில உரைக்கும், முன்னாடியே சொன்னா குழப்பத்துல போய் நிற்கும். இது என் அனுபவத்துல நான் கண்ட உண்மை. நான் புரிய மாதிரி சண்டை போட ஏதாவது தெளிவா சொல்லும் போது அப்பதான் புரியும் அப்படின்னு. எல்லாம் புரியும் விடு, நீ ஏன் புரிஞ்சுக்கொண்டு வா. காலம் போச்சுன்னா அதனால என்ன எடுப்பது, அனுபவம் தானே அப்படின்னு ஜாலியாக விட்டுருவான். ஏன்னா அனுபவம் தானே பெருசு. ஸோ அந்த நிரஞ்சனுக்கு அவ்வளவு அழகா அவனுக்கு கணேச தியானம் தான் அப்படின்றத அவனுக்கு புரிய வச்சார் சமர்த்த ராமதாசர். இன்னைக்கு இன்னொரு பக்தனை பார்ப்போம், இன்னொரு சிஷ்யன். சமர்த்த ராமதாசர் நிறைய அப்பப்ப இந்த காட்டுக்குள்ள போயிடுவார், குகையில தங்குவார், அருவியில குளிப்பார், நதியில குளிப்பார், நிறைய நேரம் தண்ணியில ஊறுவார், காட்டுல இந்த மலையில வரக்கூடிய ஓடை ஸ்ட்ரீம் தண்ணி எல்லாம் குடிப்பார். இது இந்த ஹிமாலயாஸ் போகும்பொழுது ஒவ்வொரு வாட்டி ஒரு அனுபவம் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை நாங்கள்லாம் போகும்பொழுது கொஞ்சம் அடுத்த நாள் அன்றைக்கி நைட்லேருந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் வாந்தி தேதி கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த அதெல்லாம் 8 மணிக்கு கிளம்புறது போஸ்ட்பான் பண்ணி 12 மணிக்கு வரும்போது தான் நாங்கள் கிளம்பினோம். அப்போ அந்த டிரைவர்கிட்ட எல்லாம் சொன்னோன்னா அவன் டிரைவர் சொன்னான், நாங்கள் சொன்னோம் எல்லாமே கரெக்டாக தான் சொன்னோம், இல்லை ஒன்று இருக்குது, நீங்கள் அந்த ஓட தண்ணியெல்லாம் குடிச்சிங்க. இப்போ நான் கேட்டேன், ஏன்பா நல்ல தண்ணி கிடைக்கும்போது குடிச்சு தானே ஆகணும், இல்லை என்ன இருக்க பிரச்சனை? அவன் சொன்ன, நாங்கள்லாம் இந்த ஊர்லேயே வாழ்ந்த ஆளுங்க, இங்கேயே சாப்பிட்றோம், இந்த காற்றையே சுவாசிக்கிறோம், எங்களுக்கு இந்த மண் இந்த தண்ணி இந்த காற்றுன்னா எங்கள் உடம்புல ஊறின விஷயம். நீங்கள்லாம் சிட்டிக்குள்ளே இருக்கீங்க, ஒன்று ஆர்ஓ வாட்டர்னு குடிப்பீங்க, மினரல் வாட்டர்னு குடிப்பீங்க, ஒன்று அது பியூரிஃபை ஆகிடும், இல்லாட்டி அது குளோரின்லாம் போட்டு குடிப்பீங்க. உங்கள் பாடி அதுக்கு செட் ஆகிடுச்சு. நிஜமாவே இந்த ஊர் தண்ணி நல்ல தண்ணி, நோ டவுட், நல்ல நேச்சுரல் மினரல்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கு. உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கல, உங்கள் உடம்புக்கு அது ஒத்துக்கல, தண்ணியில் குத்தம் இல்லை, உங்கள் உடம்பு அதை ஒத்துக்கலன்னா பார்த்துக்கோங்க, நீங்கள் எப்பயும் போல பாட்டில் தண்ணியே குடிச்சுக்கோங்க அப்படின்ட்டா. நிஜமாவே எனக்கு அனுபவம் இருக்கு. இந்த சில கிராமத்தில் இருக்க குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மாம்பழம் சாப்பிடும். சிட்டியில் இருக்க குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன், அவங்க எல்லாம் சின்ன வயசில் முதல்ல எங்கேயாவது இந்த சில சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, மேங்கோ ட்ரிங்க்ஸ்,
அது என்ன ஃப்ரூட்டி ஏதோ ஒன்று சொல்கிறோம்ல, ஃப்ரூட்டி ரஸ்னா இதுமெல்லாம் உண்டு, மேங்கோ ட்ரிங்க்ஸ் நிறைய, மாசா, அதெல்லாம் ஆரம்பத்தில் குடிச்சு பழகின குழந்தைகள் ஒரிஜினல் மாம்பழத்தை சாப்பிட மாட்டேங்கிறார்கள். ஏன்னு கேட்டால் அதுகளுக்கு அந்த ருச்சி வேற மாதிரி இருக்குல்ல, இந்த ருச்சி அவளுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. நல்ல மாம்பழ ருச்சி அவளால் அக்செப்ட் பண்ண முடிய மாட்டேங்கிறது. அவ்வளோதான். அந்த மாதிரி நிறைய பேருக்கு பாக்கெட் பால் ஒத்துக்கும், நல்ல பசும்பால் ஒத்துக்காது. நான் சில நான்லாம் பார்த்துக்கேன். எனக்கெல்லாம் சில ஊர்கள்லாம் போனால் இந்த ஆந்திரா பக்கம்லாம் போனால் நிறைய எருவு மாடு தான் இருக்கும். எனக்கு அந்த பாலில் குடிக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம். அதோட டேஸ்ட்டே மாறிவிடும், எனக்கு வேண்டாம். பாக்கெட் பால் கூட ஓகே, எனக்கு எருமை பால் குடிக்க முடியாது அப்படின்னு சின்ன வயசில் குடிச்சிருக்கேன். பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பசும்பால் குடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அது ஒத்து வரல. ஸோ நமக்கு ஒத்து வரணும்னு ஒன்று இருக்குது. ஸோ சமர்த்தராமதாஸ் விஷயத்தில் அவர் இப்படி பல ஊர்கள்லாம் சுற்றுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனாலும் சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா அந்த தண்ணி மாறிண்டே இருக்கு இல்லையா, அதில் லேசாக ஒரு கபம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் என்னையே கேட்பா, உங்களுக்கு இருமல் இருக்குது, தொண்டை ப்ராப்ளமாக இருக்குன்னு சொன்னால் தண்ணி மாறிண்டே இருக்கணும், ஊராக மாறிட்டு இருக்கேன். தண்ணி மாறுறது, சாப்பிட்ற இடம் மாறுறது, சாப்பாடு மாறுறது, கிளைமேட் மாறுறது. ஸோ இது உடம்பு அக்கஸ்டம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இப்போ ஹிமாலயாஸ் போகும்பொழுது மேலே ஏற 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 ஜாலியாக இருக்கும். நல்ல பத்ரி, கேதார், கங்கோத்ரிலாம் போயிட்டா கொஞ்சம் குளிர் வெளுத்துரும். 3 டிகிரி 2 டிகிரி 1 டிகிரி. ஸோ அங்கே ஒரு 2 நாள் இருப்போம். 2 நாள் இருக்கும்பொழுது உடம்பு அதுக்கு கஷ்டமாகும். சார்தான் பார்க்கணும். முதல்ல யமுனோத்ரி போவோம், அப்புறம் கங்கோத்ரி போவோம், அப்புறம் கேதார் போவோம், அதுக்கப்புறமா பத்ரி போவோம். உடம்பு நல்லா அந்த சில் கிளைமேட்டுக்கு கஷ்டமாகும். இந்த கடைசி 2 நாள் கீழே இறங்குவோம். கொஞ்சம் இறங்கினோடனே வேர்க்கும், ஒரே சூடாக என்ன கொஞ்சம் தான் இறங்கியிருப்போம். செப்டம்பர் அக்டோபர் நான் சொல்கிறேன். ஆனால் அதே ஐயோ என்ன இவ்வளோ சுடுறதுன்னு இருக்கும். அதுவும் நான் சொல்லுவேன், மெட்ராஸ்லாம் வருவோம் செப்டம்பர் அக்டோபர்லாம் சாரதாம்லாம் போயிட்டு வீட்டில் வந்து நான் சொல்லுவேன், என்னடி இந்த ஊர் இப்படி சுடுறது. அவர் சொல்லுவாப்பா நீங்கள் தான் இமாலயா போயிட்டு வந்தீங்க, இது ஊர் எப்பயும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு என்னுடைய மனைவி சொல்லுவாள். அப்போ இந்த உடம்பு அக்கஸ்டம் ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் டைம் எடுக்கிறது, அதுக்குள்ள தண்ணி மாறுறது எல்லாமே இருக்குது இல்லையா. அப்போ உடம்புக்குன்னு ஒரு கண்ட்ரோல்ஸ் உண்டு. ஆத்மா எல்லை இல்லாதது, மனம் எல்லை இல்லாதது, கற்பனை எல்லை இல்லாதது. பட் த லிமிட்டேஷன் நம்மளோட உடம்பு. நம்ம எல்லாருக்குமே த லிமிட்டேஷன்ஸ் அப்படின்றது உடம்பு தான். நேற்று கூட பார்த்தேன், யாரோ இந்த ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் அவளுடைய இன்டர்வியூ. அதில் ஒருத்தன் சொல்கிறான், என்னமோ சினிமா ஆக்டர் டஃப்லாம் நிறைய பேர் சொல்கிறான். அதெல்லாம் பொய், டஃப் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் சொன்னான், நான்லாம் ஆரம்பத்தில் வந்து கார்பேஜ் அள்ளிட்டு போவேன் ரோடில், அப்படிப்பட்ட ஒரு ட்ரக் டிரைவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். நிஜமாவே அந்த லைஃப் டஃப் தான். டெய்லி கார்பேஜ் எடுக்கணும், போகணும், அந்த குப்பலாரியோடையே போயிட்டு இருக்கணும். நிஜமாவே லைஃப் டஃப். அது மாதிரி இன்னொருத்தர் சொன்ன அது மாதிரி நான் வந்து ஊராக போய் பேப்பர் போடுவேன், தெருத்துருவேன். நிஜமாவே டஃப் லைஃப் அது. வெயிலோ மழையோ குளிரோ ஐ ஹாவ் டு பி அந்த ஹோல் டே வேலை பண்ணாதான் வேலை. இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ சினி ஆக்டராக இருக்கிறது வந்து டஃப் லைஃப், ஹார்ட் லைஃப்லாம் கிடையாது, கம்ஃபர்டபுள் லைஃப் தான். யாராவது டஃப் லைஃப்லாம் சொன்னால் அதெல்லாம் பொய் அப்படின்னு அவங்க இந்த மாதிரி லெவலில் இருந்துட்டாங்க வந்து தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் டஃப்பா. அது நிஜமாவே டஃப். அந்த வேலை ஹார்ட் ஜாப், டஃப் ஜாப். பல விஷயங்கள் நாம் வந்து குழப்பிக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ உடம்புக்கு லிமிட்டேஷன்ஸ்ன்றது ரொம்ப காமன். சங்கரர், ராமானுஜர், சமத்ராமதாஸ் எல்லாருமே பெரியவா தான். பட் உடம்புக்குன்னு ஒரு லிமிட்டேஷன், அதை தாண்டியவா போவா. இப்போ சங்கரர்லாம் கூடு விட்டு கூடு பாயிறாரு, நிறைய உண்டு. அவளுடைய மனோபலத்தினாலே, தப்போ பலத்தினாலே, பக்தி பலத்தினாலே, நாம பலத்தினாலே, எந்தூசியாசத்தினால நிறைய விஷயங்கள் அவள் பண்ணுறான். ஏன்னா அவள் தான் உடம்புன்றது மறந்து அவனை அந்த லெவலில் போகிறான். நம்மளால தூக்கத்தில் மட்டும் நம்ம மறக்கணும். நம்ம உடம்புன்றது நம்ம மேக்சிமம் மறக்கிற ஒரே இடம், மேக்சிமம் இல்லை மறக்கிற ஒரே இடம் தூக்கம் மட்டும்தான். தியானத்தெல்லாம் கூட அப்படி உடம்பு மறந்தோம்லாம் கிடையாது. தாட்ஸ் கூட இல்லாத ஒரு நிலைமைக்கு போகிறோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுறது நமக்கு, ரெஜுவினேட்டர். அப்போ பார்த்துக்கோங்க, உடம்பை மறக்க மறக்க அவ்வளோ. அப்போ உடம்பு தான் நம்மளை கண்டிஷன் உட்காந்து நமக்கு அது கண்டிஷன்ஸ் அப்ளை. ஹியூமன் பாடிக்கு வந்து கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு ஒரு டேக்லைன் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம மாட்டிக்கிறோம். தேர் இஸ் எ லிமிட்டேஷன், அவ்வளோதான். அந்த லிமிட்டேஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிக்கலாமே ஒழிய கம்ப்ளீட்டாக எராடிகேட்லாம் பண்ண முடியாது. ஸோ
சமர்த்த ராமதாசர் உடம்பும் எக்ஸசைஸ் பண்ணுவார், சூரிய நமஸ்காரம் பண்ணுவார், ஹெல்தி டயட் சாப்பிடுவார், எல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் யோசிப்பார். இருந்தாலும் அவருக்கு எப்பொழுதுமே அந்த கபம் அப்படின்றது கொஞ்சம் அந்த சிறுமல் இருந்துகிட்டே இருக்கும். நான் கூட சொன்னேன், அதுக்காகவே நம்ம கல்யாண் சுவாமி கீழே அந்த உருமடி நதின்னு சொல்லி ஊர்வசி நதி, அதிலிருந்து 2 பாத்திரத்தை தண்ணியை கொண்டு வந்து சமத்தராமதாஸ் எக்ஸ்க்ளூசிவாக வைப்பார். ஏன்னா ஓடுற நதி தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் குகையெல்லாம் போனால் எங்கே தேங்கி நிற்கிறதோ அந்த தண்ணி எடுத்து குடிப்பார். ஸோ இந்த ஒரு கபம் இருக்கும். அவர் அதுக்கு தான் அந்த வெத்தலையெல்லாம் போட்டுப்பார் சமர்த்த ராமதாசர். வெற்றிலை போட்டுட்டா அது குறை, வெத்தலையும் மருந்து போட்டால் அந்த சாறு குறையும். இருந்தாலும் இந்த கபம் வரும், அப்பப்போ துப்பிகிட்டே இருப்பார். நான் பார்த்துருக்கேன் குருஜி அம்மாவுக்கு உண்டு இந்த கபம். ஸோ ஒரு சைடு அம்மா இந்த கால்லாம் கொஞ்சம் விழுந்தெல்லாம் ஃப்ராக்சர் ஆன பிறகு அம்மா நடக்க முடியாது. என்ன பண்ணுவோம்மா, ஒரு மக்கில் தண்ணி பிடிச்சி அதில் துப்பின்னு இருப்பாள். அப்பப்போ யாராவது நான் கொண்டு போய் கொண்டுட்டு வருவோம். நேரடியாக துப்ப மாட்டேன் பாத்திரத்துக்கு மக்களே, ஏன்னா அது ஒரு இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு தண்ணியில் துப்பி அரிசனாக இருக்கும். அப்படியே அப்பப்போ போய் கிளியர் பண்ணுவோம். இது அம்மாவே சமயத்தில் எழுந்து போய் பண்ணிவிடுவான். இது நான் குருஜி அம்மா விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். சம்டைம் நான் நிறைய சமயத்தில், ஆனால் அது துப்புற மாதிரி ஒன்று வச்சுக்க மாட்டேன். சமர்த்த ராமதாசர் துப்புறதுக்கே ஒரு பனிக்கம்னு ஒன்று வச்சிருப்பேன். திருப்பதி கோவிலெல்லாம் சுவாமிக்கு உண்டு. திருப்பதி கோவில் ஸ்ரீரங்கத்தெல்லாம் பெருமாளுக்கு தாம்பூலம் கொடுத்தோன்னா கையில் வந்து ஒரு இதெல்லாம் சொன்னால் வேர்ல்டு கப்லாம் சொன்னாங்க, உலக கோப்பை மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது பேர் பனிக்கம்னு பேர். ராஜா வந்து வெத்தலை பாக்கு போட்டு இப்படி துப்புறதுக்காக வச்சுருப்பார். கோல்டு அதிலெல்லாம் அதில் ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி அதில் வைரம் வைசூரியம் தங்க எல்லாம் பண்ணியிருப்பார் ராஜாவுடைய ஸ்திதிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இவருக்கு வந்து ஒரு பானை மாதிரி வச்சுட்டு இருந்தார், ஒரு பவுல் மாதிரி, அதில் பனிக்கம்னு பேர் இருக்கு. ஸோ அதில் துப்புவார். ஸோ எப்பயும் செய்ய நிறைய இடத்துல ஃபிஷ்ஷாக இருப்பா, அவாவா கைங்கரியம்லாம் பண்ணிட்டு இருப்பா. சமர்த்த ராமதாசர் யாராவது ஃபிஷ்ஷாக சொல்லிட்டு யாரும் இல்லாத இடமா போய் கொண்டு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவார், அந்த துப்பின எச்சில். அப்போ இவரோடவே இருந்து இவரை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், ஒரு ராம், நான் ராம் தான் பேர், ஒரு ராம்னு நான் சொல்லுவேன். ராம்னு ஒரு பையன் ஒரு ஊர்லேயே வந்திருந்தா ரொம்ப ஸ்ரத்தையோட சமர்த்த ராமதாஸ் கூடவே இருந்து அவருக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெத்தலை கொடுக்கறது, அப்புறமா அவர் துப்புறதெல்லாம் கொண்டு போய் வெள்ளை கொட்டுறது, வெரி சின்சியர். அது அவர் கூடவே இருப்பானா, அதனால அவர் ஒவ்வொரு டிஷ்ஷாவோட அவர் பேசுறதெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். இன்டர்வியூ எல்லாம் பண்ண மாட்டான். அதில் தனக்கு என்ன உண்டு அதை எடுத்துப்பான். சமர்த்த ராமதாசர் யாரையா திட்டினா, ஓ இவா சரியில்லை திட்டுறான்னு சொல்லிட்டு 10 இன்னும் சிஷ்யாயிட்டு போய் அது சரியில்லை தெரியுமா, அதான் அன்னைக்கு குரு நல்லா வாங்கிட்டா தெரியுமா, இது பேர் வம்பு. அது சத்சங்கத்தை எல்லாரும் பேசுவார். வம்பு பேசுறதுனால ஐசி அது நீங்கள் மதம் வரைக்கும் போகும். நான் பல இடங்கள் பார்த்துட்டேன், எல்லா இடங்களும் நம்ம சத்சங்கம் வரைக்கும் உண்டு. அதிலெல்லாம் வந்து எல்லா மனிதர்கள் அல்லவா, அது எத்தனை ஒரு உயர்ந்த மதமாக இருந்தாலும் அந்த மதாதிபதியை சுற்றி இருக்கக்கூடியவாளுக்குள்ள ஒரு வம்பு உண்டு. அதில் நீயா நானா போட்டி உண்டு, யார் பெரியவா யார் சின்னவான்னு உண்டு, அதில் பிடிச்சவா பிடிக்காதவா உண்டு. இதெல்லாம் காலங்கள் தோறும் மாறாத உண்டு. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இதெல்லாம் மாறப்போவது இல்லை. அதனால சத்சங்கத்தில் இருக்கேன் எல்லாரும் த மோஸ்ட் பியூரஸ்ட் சோல்னு இது தப்பர்த்தம்லாம் பண்ணிடக்கூடாது. எல்லாரும் பியூர் ஆகிறதுக்காக வந்திருக்கிற சோல், அவ்வளோதான். த மோஸ்ட் பியூரஸ்ட் சோல் குருவோட இருக்கா அப்படின்னா தீர்மானத்துக்குலாம் வந்துடக்கூடாது. எந்த மதாதிபதி எந்த குரு கூட இருக்கிறவாலும் அவர்களும் சத்கதி அடைவதற்காக, தங்களை திருத்திக் கொள்வதற்காக, தங்களை சரி செய்து கொள்வதற்காக வந்த ஜீவர்களை ஒழிய அவர்கள்லாம் தெய்வாம்சம் நிரம்பியவர்கள், அவர்கள்லாம் தேவர்கள் தூதர்கள். இந்த தப்பு கணக்குகள்லாம் மறந்தும் போயிடப்படாது. கல்யாண் சுவாமியே வாங்குற சமர்த்த ராமதாசரிட திட்டு. ஸோ எல்லாருமே தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்காக தான் வரா. இப்போ டாக்டர் கிட்ட பேஷண்ட் எல்லாம் போவோம், வாசலில் உட்கார சில சந்தர்ப்பத்தில் யாராவது பேஷண்ட் கூட வந்துருவாலும் கூட நம்ம பேஷண்ட் நினச்சிப்போம். பேஷண்ட் கூட வந்து வர தனியாக போக முடியாதுன்னு சொல்லிட்டு யாரும் ஆயுஷ் வந்திருப்பா, ஹெல்த்தியாக இருப்பா, ஒரு ரிவ்யூக்காக வந்திருப்பா, சரி அவள் வண்டி ஓட தெரியாதுன்னு சொல்லிட்டு யாரும் ஆயுஷ் வந்திருப்பா. நாம் அப்படி கூட வந்தவாளையும் பேஷண்ட்டு கணக்கு பண்ணுவோம். சமயத்தில் வச்சு 10 பேர் இருக்காங்க, இல்லை 5 பேர் 10 பேர் இருக்காங்க, இதுதான் அவங்க கூட வந்தவங்க அப்படின்னா. இந்த மாதிரி குருவோட இருந்தால் எல்லாருமே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரேட் டிவோட்டீஸ் அப்படின்னு தப்பு அர்த்தம்லாம் பண்ணிக்கப்படாது. ஓகே, இவர்களும் நம்மை போல
ஓகே, நம்மள மாதிரி இவாள ஒரு பேஷண்ட்டு குருன்ற டாக்டர்கிட்ட வந்திருக்கா, இதுவும் அப்பப்போ திட்டு வாங்கும், இதுவும் அப்பப்போ சரியா பண்ணும், இதுவும் அப்பப்போ குரு கிட்ட குட் அப்படின்னு வாங்குவோம் அப்படின்னு அந்த லெவலில் நிறுத்திக்கணும். இவாள்லாம் குரு கிட்ட இருக்கா, ரொம்ப வருஷமா தெரியும், சீனியர் ஜூனியர் சூப்பர் டூப்பர்னா வச்சு சாத்துன்னு சாத்திடுவார் குருநாதர். ப்ராக்டிக்கலாக நான் சொல்லிட்டு இருக்கேன், புரியுறதோ? அப்ப இந்த ராம அவன் பாட்டுக்கு, அதாவது நீங்க சிஷ்யாளா இருங்க, இன்னொரு சிஷ்யாளுடைய ஸ்டேட்டஸோ ஸ்திதியோ குரு கிட்ட ரெக்கமெண்டேஷனோ போனோ உங்க நிலைமையும் சேர்ந்து தகுதித்தான் தான். ஜாகிரதை. தகுதித்தான்ற வார்த்தை நாங்கள் சொல்றது அதுவே ஆட்டம் கண்டுடுன்னு அர்த்தம். தகுதித்தான்ற வார்த்தை சாதாரணமாக ஒரு திமிர் ஏமாத்துறது அப்படின்னு சொல்ல அர்த்தம் சொல்லுவா. இங்கே நமக்கே இங்கே பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு. நம்மளே இப்போ தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்க ஆரம்பிச்சோம். இன்னும் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்தா எந்த கதையோ அந்த கதையே ஆயிடும். அதனால சிஷ்யா தான். குருவை 30 வருஷமா தெரிஞ்சாலும் சிஷ்யா தான். குருவை 3 நாள் முன்னாடி தெரிஞ்சாலும் சிஷ்யா தான். அவ்வளோதான். இதுக்கு மேலே வேற ஒன்றும் கிடையாது. புரியுறதோ? 3 மாச கை குழந்தையும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம், 90 வயசு தாத்தாவும் ட்ராவல் பண்ணலாம். 2 பேருமே பேசஞ்சர். இவ்வளவுதான். அது ஃப்ளைட்ல எல்லாம் பார்க்கணும். இந்த குட்டி குழந்தைக்கெல்லாம் டிக்கெட் வாங்குவார். ஆனால் நம்ம மடியில தான் வச்சுப்போம், தனியாக சீட்டு கூட கிடையாது. சொன்னேன் இதுக்கு சீட்டும் கிடையாது. நம்ம மடியில நம்ம குழந்தைய நாம வச்சுட்டு போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டு வேற அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃப்ளைட்டுக்கார ஒன்றும் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி தான். சரியா? அப்ப இந்த ராம் ரொம்ப ஸ்ரத்தையோட குரு வார்த்தையை கேட்டு குரு சொல்லபடி எல்லாம் பண்ணிட்டு வெரி சின்சியர் சொல்லும், வெரி சின்சியர். சமர்த்தானதே அப்படிங்கிற உடனே அதை கொண்டு வருவான் துப்புறதுக்கு. பேசிட்டே இருப்பா, டக்குன்னு அப்படி சரி பண்ணாலும் டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துருவான். அவன் பண்ற காய்கரியத்துல பகு ஸ்ரத்தையோட இருந்தான் அந்த ராம். சமர்த்தராமன் சொல்லாடே யாரும் இல்லாத இடத்துல பார்த்து கூட்டிட்டு வாடா அப்படின்றார். ஆசிரம ஓரத்தில் சைடில் இருக்கும், இங்கே ஓரமாக போய் கூட்டிட்டு வரணும். இல்லையா? சும்மா பக்கத்தில் கொட்டப்படாது, வெளில கொட்டப்படாது. சந்தர்ப்பங்கள் யாரும் இருக்க மாட்டா, எங்கேயாவது போய் கூட்டிட்டு அது மேலே மண்ணெல்லாம் போட்டு பள்ளம் தோண்டி மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுவோம். இதுதான் மெத்தட். ஆக்சுவலாக நம்ம பண்ண வேண்டிய மெத்தட் இதுதான். இன்னைக்கும் வெளிநாடுகள்லாம் போனால் எங்கேயாவது ஃபாரஸ்ட் கேம்ப்பு அவுட்டிங் இங்கெல்லாம் போயாச்சுன்னா நேச்சுரலாக வெளியில தான் போய் நம்ம மலமூத்திர விசர்ஜனை பண்ணணும். அப்பெல்லாம் பள்ளம் தோண்டி போயிட்டு மண்ணை போட்டு மூடிட்டு வரணும்னு தான் ரூல். நம்ம பெரியவாழ்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தார்கள். இன்னைக்கும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பண்றாங்க. நிறைய இடங்கள்ல அந்த நேச்சர்ல ஒர்க், அப்புறம் காட்டுக்குள்ளேயே வாழலாம். அந்த இயற்கையை கெடுக்காதபடி இருக்கார்கள். என்னைக்குமே இயற்கையை கெடுக்காம பார்த்துக்கோங்க. அது உங்க தர்மம். உங்க இயற்கை உங்களோட ரைட்ன்ற மாதிரி அதை பாதுகாக்கிறதும் உங்களுடைய உரிமை, கடமை, தர்மம். அவ்வளவுதான். ஸோ ஒரு நாள் என்ன பண்றா சமர்த்தராமதாசர் இவங்கிட்ட சொல்ற, போடா யாருக்கும் தெரியாம எதாவது இடத்துக்கு கூட்டிட்டு வா, யாரும் இல்லாத இடமா பார்த்து. இவன் பார்க்கறான். அன்னைக்குன்னு பார்த்து ஆசிரமத்தை எந்த பக்கம் திரும்பினாலும் ஆள் சுத்திட்டே இருக்கா. யூஸ்வலா ரொம்ப கார்னர்ல தான் போய் ரன் பண்ணிட்டு வந்துடுவான். இவன் பார்க்கறான், நிறைய ஆள் சுத்தின்றே இருக்கா. அப்ப நேர போனா அவனுக்கு ஒரு ரூம் உண்டு, அவன் சாமான் வச்சுக்கிறதுக்கு, அவனோட ட்ரெஸ் வச்சுக்கிறதுக்கு எல்லாம். எல்லா பக்கமும் தேடி 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 பார்த்தான், ஒன்றும் முடியலை. அவனுக்கு அதுக்குள்ள பயம். இதை கொட்டிட்டு திருப்பி கொண்டு சமர்ப்பணம் கொடுத்தா அடுத்த வாட்டி அவருக்கு வச்சு நம்ம துப்புறதுக்கு சௌகரியமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் கபம் ஜாஸ்தியா இருந்தது அவருக்கு. சரி, கப வாத பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, கபம். அப்ப இவன் போனான், தன்னுடைய ரூம்ல போனான், கதவை சாத்தின்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வந்துட்டான், பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துட்டான். சமர்த்தராமதாசை கொடுத்தான். சமர்த்தராமதாசை அப்படி பார்த்தார், சிரிச்சார். இவன் ஒரு போலா ராம் அப்படின்னு. போலானா இன்னசென்ட், அப்பாவி, ஒன்றும் தெரியாது இவனுக்கு அப்படின்னு. என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் தன்னுடைய ரூமுக்கு எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல ஓரத்துல ஒரு இடத்துல பள்ளம் மாதிரி தோண்டி அந்த இடத்துல இது பண்ணி அதை மூடிக்கணும். யார் இப்படி பண்ணுவா? தான் தங்குற ரூம்ல போய் யாரும் பண்ண தோணாதுல்ல. அது எப்படி? அது சரி வராங்க.
ஆனா அவனுக்கு என்னடான்னா குரு சொன்னா யாரும் இல்லாத இடம், அதனால அங்கதான் அவன் திருமணம் மட்டும்தான் யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் இருந்தான். அதனால அது வாங்கிட்டு வந்தா சமர்த்த ராமதாசருக்கு அது புரிஞ்சுடுச்சு. இவன் ஒரு தப்பால் போலா போலா ராம். நிறைய பேருக்கு அது அர்த்தம் புரியல, என்ன விஷயம்னு சமர்த்த ராமதாசரும் சொல்ல. அந்த அளவுக்கு அப்படி ஒரு சாதாரணமானவன், யாரை பத்தியும் ரொம்ப பேச மாட்டான். எப்ப வேணாலும் சமர்த்த ராமதாசர் கைங்கரியத்தோட அந்த மூட்லயே இருப்பான். மோசமும் இல்லையா, நான் கோபத்துல இருக்கேன், பயத்துல இருக்கேன், குழப்பத்துல இருக்கேன், தூக்கிற மூடு, அந்த மாதிரி கைங்கரிய மூடுன்னு ஒண்ணு உண்டு. இல்லை இந்த கைங்கரிய மோடு, இந்த ஐபர்னேட் மோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏசியில் வந்து கூல் மோடு, ட்ரை மோடு, ஆட்டோ மோடு, இந்த மாதிரி சிஷ்யாலோட மோடு உண்டு. அகம்பாவ மோட், தற்பெருமை மோட், அப்புறமா ரெக்கமெண்டேஷன் மோட், அப்புறமா கன்ஃபியூஷன் மோட், சஸ்பீஷியஸ் மோட், நிறைய உண்டு. அதுல கைங்கரிய மோட்ல இவன் இருந்தான். ஸோ இது ஒரு அப்பாவி அப்படி சமர்த்தராமதாசன் சொல்லிட்டான். அங்கே போலாராம் போலாராம் போலாராம்னு அவனுக்கு பேர் வந்து, அதை பத்தி அவன் கவலையும் படலை, ரொம்ப சொத்த, ரொம்ப சின்சியர். அப்ப சமர்த்தராமதாசர் பார்த்தா அவனோட இருப்பார்ல, டே இங்க வா, இந்த பாட்டு பாடு, இந்த பஜனையை பாடு அப்படிங்கிறாரு. அவனுக்கு பாடெல்லாம் வராது. இப்படி பாடுறா சமர்த்தராமன், என்ன ஒரு கானம் உட்காந்து இப்படி பாடு, அப்படி சா அப்படின்னு எடுத்து அவன் சிம்பிளா சொல்லி கொடுத்து, அவரோட நிறைய பஜனை பாட்டு உண்டு, அதை எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து இதை பாடுங்க. அப்புறம் அடே எனக்கு அந்த பாட்டு கேட்கும் போது எப்படி பாட அப்படின்றான். அப்படி ஆணு மறந்து ரொம்ப ஆசையோட பாடுவான். இது இவர் கேட்கணும்னு கிடையாது, அவனை பாட வைக்கணும். ஏன்னா நல்லா அவருக்கு குருஜி அம்மா என்ன பாட வைக்கிறதுக்கு அத்தனை பிரயத்தனம் பண்ணுவான். இன்னைக்கு ஏதோ பாட்டு மாதிரி ஏதோ ஒரு பாடிட்டு இருக்கிறேன் குருஜி அம்மா தான். இல்லாட்டெல்லாம் வந்து நமக்கெல்லாம் குருஜி ரொம்ப ட்ரை பண்ணாங்க, ரொம்ப கொஞ்சம் அதில் ஒரு அஸ்ரத்தை. அதெல்லாம் நீங்கள் பஜனை பாடுறத நீங்கள் இருக்கீங்க, நான் ஏன் பாடணும் அப்படிதான் நம்ம கேள்வியே இருக்கும். அவ்வளோ பஜனைக்கு நீங்கள் இருக்கீங்க, பேசுறதுக்கு நான் இருக்கேன்னு அவ்வளோதான். அது கூட என்னடா சும்மா ஒரு சேர்ந்து சொன்னேன், அவன் பஜனை பாடம் நீங்கள் பார்த்துக்கோங்க, பேசுறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இப்போ கிருஷ்ண ஜெயந்திலாம் வரும்பொழுது குருஜி மாட ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாது தான், ஒரு மணி நேரம் பஜனை நீங்கள் பாடுங்க, அப்புறம் 2 மணி நேரம் கதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் உரிமையோடு பேச ஆரம்பிச்சது. பாடம் நீங்கள் பார்த்துக்கோங்க, பேசுறது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பேச்சிலேயே போயிட்டோம். இப்படியே பேசுகிறாலும் ஓடிட்டு வாழ்க்கை வச்சுக்கோங்க. அதனால பாட்டு பார்க்க நமக்கு கொஞ்சம் தெரியாது. நானா பாடுவேன், குருஜிமா பாட்டு ரொம்ப பிடிக்கும், பாடுவேன். அது பாட்டை படிக்கிறேனான்னு மற்ற வேலை தான் வெளிச்சேன். எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை வச்சுக்கோங்க, நான் எனக்காக பாடுறேன் அவ்வளோதானே. அப்போ இவனுக்கு சொல்லி கொடுத்து இவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கற்றுண்டு, அப்புறமா சமர்த்த ராமதாஸ் யாராவது வந்தாலே அந்த பாட்டு பாடு, இந்த அபங்கு பாடு அப்படின்ற அவன் சின்சியராக பாடுவான். குரு சொல்லிட்டாரு, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு லிட்ரலா இவர் அவனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு கூட அவனுக்கு தெரியாது. சத்தியமா என் குருஜியம்மா அப்படிதான் உபன்யாசகனை ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தா எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு ஸ்டேஜில் தான் எனக்கு உபன்யாசகத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ரொம்ப சண்டையெல்லாம் போட்டேன், ஒன்றும் பண்ண முடியும், கடைசியில ஜெயிச்சுட்டா குருஜியம்மா. உபன்யாசம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது, அதனால என்னை கொண்டு வந்து வச்சுட்டா. இப்படி ஆயிடுச்சு. இந்த பையனை வளர்த்து 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 அப்படி அந்த பஜனை இந்த சத் விஷயங்களை அவன் ட்ரெயின் பண்ணிட்டான், அவனுக்கே தெரியாது. அப்போ சமர்த்த ராமதாஸ் ஒரு நாள் கூப்பிட்டு என்ன பண்ணி இந்த விதர்பா பக்கம் போ அப்படின்னு சொல்லி அங்க இடத்துல ஒரு மடம் ஸ்தாபிதம் பண்ணி அந்த மடத்துக்கு இவனை மடபதியா ஸ்தாபிதம் பண்ணி இந்த இடத்துல நீ பிரச்சாரம் பண்ணுவின்ட்டான். அவனுக்கு அழுகியே வந்துடுது. அவன் சும்மா வந்தான், கைங்கரியம் பண்ணிதான் பிடிச்சது, அவ்வளவுதான். யூஸ்வலா இப்ப நமக்கு யாராவது ஒரு நல்ல வேலைக்காரா கிடைச்சா வச்சுக்கோங்களேன், அவள் எப்படியாவது அந்த வேலைக்காரலாவே மெயின்டைன் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். சத்தியமா அதுக்கு மேலெல்லாம் அவளை ட்ரை பண்ணவே மாட்டோம். அவளுக்கு வேண்டிய சாப்பாடை கொடுப்போம், சம்பளத்தை கொடுப்போம். ஏன்னா அவளுடைய தரம் நல்ல வேலைக்காரலா இருக்கும், அவ்வளவுதான். நல்ல வேலைக்காரன் இருக்குமே. அவள் வந்து வேலைக்காரான்ற அந்த ஸ்டேட்டை தாண்டி போகிறதுக்கு நிறைய இடங்கள்ல அலோவ் பண்றது இல்லை. குரு உங்களை தன்னுடைய கைங்கரியத்துக்காக வச்சுக்கல, உங்களை வசத்துறதுக்காக வச்சுக்கிற. உங்க தகுதி வந்தா இனி இதை நீ ஹேண்டில் பண்ணு, அவ்வளவுதான். இதுதான் குருவனுடைய மைண்ட் செட். அதுதான் அவனுக்கு அழிகழிக்கா வருது. அவனை பாட சொல்லி பஜனை சொல்லி உபன்யாசம் பண்ண சொல்லி அப்புறம் ஒரு விதர்பா பக்கத்துல ஒரு மடத்தை ஸ்தாபிதம் பண்ணி அவர் சொல்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாது அந்த மடத்தை யார் நிர்வாகம் பண்ண போறாருன்னு. இப்ப வேணா பாய் அக்கா பாய் எல்லாருக்கும் அப்படிதானே பண்றோம். சொல்லிட்டு அவர் பாடு வந்துருவார், ஒரு நாள் 2 நாள் இருப்பார், அவ்வளவுதான். இவன் அது எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல.
எல்லாரும் இவன் போலாராம், இவர் அப்பாவி, இப்படிதான் ஊர் அந்த ராமதாஸ் சம்பிரதாயத்தில் போலாராம். இவனை கொண்டு போய் ஒரு மடத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிறுத்துவாரு. யாருமே அவனே எதிர்பார்க்கல, அப்புறம் தானே மற்றவளை எதிர்பார்க்கறதுக்கு. அப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப வருத்தம். இனிமேல் சமத்ராமதாசர் கூட இருக்க முடியாது, அவர் பாடு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாரு, நம்மளை தனியாக உட்கார வச்சிட்டாரு. ஆனால் ஒத்துண்டா, நமக்கு ஒரு கடமை, ராமதாசர் சொன்னதை உலகத்தில் ஜனங்களுக்கு பரப்பணும்னு சொல்லிட்டு அவன் அந்த விதர்பா தேசத்தில் இருந்துட்டு அழகா கைங்கரியம் பிரச்சாரம் பண்ண. ஒரு பக்கம் நேற்று சொல்லி இந்த நிரஞ்சன் எப்படி அவனை கராரில் போய் கணபதி தியானம் பண்ண சொல்லி அவன் கணபதி உபாசனை உலகம் முழுக்க பரப்ப சொன்னாரோ, அது போல இவனையும் தயார் செய்தார் சமர்த்த ராமதாசர். ஸோ குரு அவர் உங்களை ரொம்ப வசந்த ரேஞ்சு கழிச்சு போகிறத பிளான் பண்ணிட்டு இருக்கார். புரியுறதோ? அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் போனால் கோவம் வரத்தான் செய்யும். அந்த ரேஞ்சுக்கு நீங்களே தடையா இருக்கன்னா வெளுத்து வாங்கலான்னு தான் தோணும். வேற யாராவது தடையா இருந்தால் அவளை உதைக்கலாம். யாரை வளர்க்குறோமோ அவளே தடையா இருந்தால் ஓங்கி சமயத்தில் இந்த மரங்கள்லாம் காய்க்காது. நான் பார்த்துருக்கேன், சில வயசானவாள்லாம் பார்த்துருக்கேன். மரம் காய்க்கலைன்னா போய் திட்டுவா, அறிவு இருக்கா அவ்வளோ வளர்ந்துருக்கேன், என்ன சமயம் நெடுன்னு வளர்ந்துருக்கேன் மரம் மாதிரி அப்படின்னு அந்த மரத்தையும் திட்டுவா, அறிவு இருக்கா? இப்படியே இருந்தால் காய்ச்சா பிரயோஜனம் உண்டு. இவ்வளோ நாள் உட்காந்து தண்ணியை குடிச்சு இலைய மட்டும். சில பேர் சிறப்பாக அடிப்பாள் மரங்களை, நான் பார்த்துருக்கேன். வருத்தமாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ரோஷம் அந்த மரங்கள் பூத்து காய்ச்சி அப்படின்னு பார்த்துருக்கேன். அதே சமயம் சில பேர் மரங்களை தடவி கொடுத்து பேசுவாள், பேசினா அது கேட்கும். இது சில மரத்துக்கு இப்படி ட்ரீட்மெண்ட், சில மரத்துக்கு அப்படி ட்ரீட்மெண்ட், ரெண்டுமே உண்டு. அப்போ குரு உங்களை அவ்வளவு பெரிய லெவலில் சொன்னேன். குருவோட டார்கெட் எல்லாம் உங்களை துருவன், பிரகலாதன், ஆண்டாள், மீரா, பாகவத ராமாயணத்தை காண கிடைக்கக்கூடிய கேரக்டர்ஸை நீங்கள் அட்மையர் பண்ணுறல அந்த லெவலில் தான் உங்களை யோசிச்சுட்டு இருக்கா. அது கீழெல்லாம் உங்களை ஒத்துக்க முடியாது. தங்கம் தங்கமாக தான் இருக்கணும். அது பித்தளையாக இருந்தால் கோவம் வரத்தான் செய்யும். ஸோ ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.